வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் மே 5ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் 42வது வணிகர் தின மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று பேசினார். இணக்க வரி செலுத்துகின்றவர்களுக்கு 18% வரி விதிப்பை கட்டாயமாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம். அதை தவறும் பட்சத்தில் டெல்லியை நோக்கி 10,000 மனிதர்களை திரட்டிக் கொண்டு பேரணி போராட்டம் நடத்துவது என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு தீர்மானித்திருக்கிறார். அதாவது வியாபாரிகளுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னால், எந்த அதிகாரிகள் உள்ளே வந்தாலும் அவருடைய ஐடி கார்டு யார் என்று கேளுங்கள். தேவையில்லாத போலியான அதிகாரிகள் என்று வந்தால் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு காவல்துறையிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அது மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு துறை அதிகாரிகளும் தயக்கம் இல்லாமல் என்ன வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது இல்லாமல் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சிறையிலே தள்ள வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. அதாவது தேர்தலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்துகிறோம். மாநாட்டில் எடுக்கின்ற தீர்மானத்தை எந்த அரசியல் கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் செய்து தருகிறோம் என்று உறுதியளிக்கிறார்களோ அதன் பிறகு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாத விழாவை முன்னிட்டு திருப்பூர் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் டிரைவர் தின விழா கொண்டாடப்பட்டது. வாகனத்தை பாதுகாப்பாக ஓட்டியமைக்கு நன்றி எனும் தலைப்பில் இவ்விழா திருப்பூர் மத்திய பஸ் ஸ்டாண்டில் நடைபெற்றது. டிரைவர்களுக்கு ரோஜா பூ, கைக்குட்டை வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. உதவி பொறியாளர் நடராஜ் வரவேற்றார். மண்டல மேலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். கலெக்டர் கிறிஸ்துராஜ் தலைமை வகித்து பேசுகையில், உங்களை நம்பித்தான் மக்கள் பயணிக்கிறார்கள். சாலையில் பாதுகாப்பாக வாகனத்தை இயக்குங்கள். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் உள்ளது. உடல்நிலையில் கவனமுடன் இருங்கள். யாருக்காவது உடல்நல தொந்தரவு இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். தேவை இருந்தால் உங்களுக்கான ஒரு மருத்துவ முகாம் டிப்போவில் நடத்தலாம். அதற்கும் ஏற்பாடு செய்து தரப்படும் என்றார். குடியரசு தின விழாவையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செபாஸ்டியன் தலைமையில் ஆர்பி போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ரயில் பெட்டிகளில் மோப்பனாய் டான் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் கருவியுடன் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். பிளாட்ஃபார்ம், பயணிகள் காத்திருப்பு அறை, பார்சல் ஆபீஸ், தண்டவாளங்கள் ஆகியவற்றிலும் சோதனை நடத்தினர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி 1913 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் சார்பில் பாராட்டு விழா பிப்ரவரி 9ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளி பிரிவு அம்பலவாணன் நினைவு திடலில் பிரம்மாண்ட விழா நடக்கிறது. இதில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த அத்திக்கடவு ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் 10,000 பேர் பங்கேற்க உள்ளதாக விழா குழு தெரிவித்தது. இதற்காக 10 ஏக்கர் பரப்பளவு திடல், பொக்லைன் மற்றும் புல்டோசர் இயந்திரங்கள் மூலம் சமன்படுத்தும் பணி நடைபெற்றது. சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடி ஜகுபர் அலி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாசில்தார் அலுவலகம் அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உங்கள் கடமையை செய்த தவறிய காவல்துறையை, தமிழக அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கனிம வள கொள்ளையில எவ்வளவு தூரம் அவர் வாக்குமூலமே கொடுத்திருக்கார். எத்தனை ஆயிரம் லோடுகள் இங்க திருடப்படுகிறது, எங்கெல்லாம் சாக்கு வச்சிருக்காங்கன்னு எல்லா குறிப்பையும் கலெக்டர், சப் கலெக்டர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், விஏஓ முதல் கொண்டு காவல் அதிகாரிகள் முதல் கொண்டு பல முறை சென்று மனு கொடுத்தார், பல முறை சென்று கம்ப்ளைண்ட் பண்ணார். ஆனா என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் கனிம வள கொள்ளை தடுக்கப்பட்டுச்சா? அது தடுக்கப்படல. யார் மனு கொடுத்தாங்களோ அவரை அடிச்சு காலி பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாம் மட்டும் என்ன 1000 வருஷம் வாழ போறீங்களா இந்த பூமியில? என்ன நியாயம் நடக்குது மக்களுக்கு என்பதை இன்னைக்கு கேட்க கடமைப்பட்டிருக்க. இங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் கொள்ளை போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்
கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதை கொலை செய்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை. நீண்ட நாட்களாக அவர் தொடர்ந்து எல்லா இடத்திலும் மனு கொடுத்ததுனால இது திட்டமிட்டு அந்த குவாரி உரிமையாளர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த கொலையை திட்டமிட்டு செய்தேன் அப்படின்னு டிரைவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கார். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தொழுகைக்கு செல்கின்ற இஸ்லாமிய மக்களே, அந்த தொழுகையோடு சேர்ந்து இந்த குடும்பத்திற்கு ஒரு நியாயம்